Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு கன்னியாகுமரி ஸ்டைல்ல தேங்காய் சாதம் தான் பார்க்க போறோம். கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் ஆனா டேஸ்டா இருக்கும். வாங்க இப்போ இந்த தேங்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில தான் கண்டிப்பா செய்யணும், அப்பதான் நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். பருப்பு வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரைஸ் சாப்பிடும்போது ரொம்ப மொறுமொறுன்னு க்ரன்ச்சியாக தேங்காய் சாதத்தை கூட இந்த பருப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும். கூட சீரகம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சாதத்தை சீரகம் சேர்த்து பாருங்கள், அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே இப்போது வரமிளகா ஒரு 3 கிள்ளி சேர்த்துக்கிறேன். காரமாக ரொம்ப இருக்கக்கூடாது, லைட்டாக மைல்டான காரம் தான் இருக்கணும் எப்போவுமே தேங்காய் சாதம். இஞ்சி பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இஞ்சியுமே தேங்காய் சாதத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பச்சை மிளகா ஒரு 2 கீரி சேர்த்துக்கிறேன். கூடவே பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட எல்லாமே நல்லா கலர் மாறி கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துக்கோங்க. இப்போது ஃப்ரெஷ் கோகோனட்டை நல்லா திருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நம்ம போட்ட பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேங்காய் வந்து நல்லா வறுபடணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 3/4 வதக்கினா போதும். அப்போ தான் கொஞ்சம் தேங்காய் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தேங்காய் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கேன், நம்ம ஆர்டினரி எந்த ரைஸில் வேணாலும் செய்யலாம். இது கூடவே நல்ல வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கன்னியாகுமரி ஸ்டைல் நெய் சேர்த்துப்பாங்க, அதனால தான் தேங்காய் சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை கொத்தமல்லியை இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வறுத்த சாதம் எல்லாமே வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கோம், நெய் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ டேஸ்டியான கன்னியாகுமரி ஸ்டைலில் தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு.